உண்மைத்தன்மை என்னை பொறுத்த மட்டில் எனக்கு கேள்விப்பட்டது, போலீஸ்காரர்கள் சொல்லுவதை, உளவுத்துறை சொல்லுவதை முதலமைச்சர் நம்புகிறார். முதலமைச்சருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. யாரோ முடிவு செய்கிறார்கள், யாரோ செய்கிறார்கள். ஆனால் தன்னை செவைய மாட்டினாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி செய்ததனால் சிறுபான்மையரே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு பாஜக பக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலின் விழுவதை பிடித்துக் கொண்டார். அந்த தொலைக்காட்சி ராமர் கோவில் எப்படி திறப்பதை காண்பிக்க கூடாது என்று திமுக கட்டளை இருந்ததோ அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் கீழ் விழுவதை தடுப்பதற்கு நரேந்திர மோடி பிடித்துக் கொண்டாரே. இன்று மு.க. ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு ஒரு மாபெரும் தோல்வி. காரணம், மத்திய அரசியல் பாஜக மீண்டும் வந்துவிட்டால் 2024 தேர்தலில் திமுகவிற்குத்தான் முதல் சாட்டை அடை கிடைக்கும் என்று பாஜகவினர் வர்ணிக்கின்றனர். நரேந்திர மோடி இன்று பேசினாரே, அது பேசினதில் 16 இல்ல 17 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. அவர் சொன்னதெல்லாம் ராமரை வைத்துத்தான் ராமராஜ்யம், ராமரை எதிர்க்காதீர்கள். ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பல்வேறு முக்கியமான தகவல்களை, குறிப்பாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல மக்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் கட்டியே தீர வேண்டும் என்பது பாஜகவுடைய நீண்டகால ஆசை, எண்ணம். இது ஈடேறி இருக்கிறது. இது போன்ற பல்வேறு முக்கியமான தகவல்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் ஐயாவிடமிருந்து கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வட இந்தியா முழுவதும் நமஸ்காரம், பிரணாம், ஜெய் ஸ்ரீராம் மூன்றும் தான் முக்கியம். இன்று யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் தனியை கொடுத்து விட்டுறாங்க. எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீராம் என்று ஹிந்தியிலும் ஜெய் ஸ்ரீராம் என்று ஹிந்தியிலும் எழுதியிருக்கிறது. ஒரு மாபெரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் போர் வென்றது. என்னை பொறுத்த மட்டில் நரேந்திர மோடிக்கும், லால் கிருஷ்ண அத்வானிக்கும், அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கும், டாக்டர் முனிமனோஜ் ஜோஷி, உமா பாரதி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் செய்த தியாகம், அவர்கள் செய்த அந்த ஒரு போராட்டங்கள் தான் இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டது. ஆனால் நரேந்திர மோடிக்கு 303 MP வந்தவுடன் சுப்ரீம் கோர்ட் கூட இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு கவர்மெண்ட் தரப்புல சொன்னப்பாது பண்ணினாங்க. காங்கிரஸ் அதற்கு எதிர்ப்பாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தூண்டுதல் பேராலும் சிறுபான்மையர் ஓட்டு வங்கி எங்கேயானு தடம் புரண்டி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை செய்தார்கள். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி. சென்ற மாதம் 3 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர். இந்த மாதம் அவர்கள் ராமர் கோவில், அடுத்த மாதம் இப்படி என்றெல்லாம் ஒன்றொன்று போகிறதுனால நரேந்திர மோடிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. நரேந்திர மோடி இன்று பேசினாரே, அது பேசினதில் 16 இல்ல 17 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. அவர் சொன்னதெல்லாம் ராமரை வைத்துத்தான் ராமராஜ்யம், ராமரை எதிர்க்காதீர்கள், நாம் இருவரும் கவிகோத்து செல்லுவோம் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் கூட சொன்னார். இனி சண்டைகள் கூடாது, சச்சரவுகள் கூடாது, கைகோர்த்து இருக்க வேண்டும் என்று. அதற்காகத்தான் நம்முடைய தமிழகத்தின் இருக்கக்கூடிய இளையராஜா போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் வந்திருந்தார்கள். இளையராஜா சொல்லிவிட்டார், இந்தியாவிற்கு அல்ல உலகத்திற்கே இந்த ராமர் என்று. ரஜினிகாந்துடன் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் சிறு நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார். இது போன்ற காட்சிகள் எல்லாம் நாம் காண முடிந்தது. ஆனால் டெல்லியில் ஒவ்வொரு தலைநகரத்திற்கும் ஒரு மத்திய அமைச்சர்கள் தலைமையில் ஒரு கோவிலில் இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். டெல்லியில் அமித்ஷா பிர்லா மந்திரில் இருந்தார். தமிழகத்தில் நிர்மலா சீதாராமன் காமாட்சி அம்மன் கோவிலில் இருந்தார். சோ இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் கோவிலில் வைத்து அந்தந்த ஊர் பிரசாதங்கள் கொடுப்பது, அந்தந்த ஊர் மக்களுக்கு திரட்டுவது என்று இது ராமருக்கு கிடைத்த வெற்றி, 140 கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதில் சிறுபான்மையரோ பெரும்பான்மையரோ என்று இருக்கக்கூடாது. காரணம் என்ன என்று கேட்டால், முஸ்லிம் சகோதரர்கள் கூட இதற்கு மாபெரும் உதவி செய்திருக்கிறார்கள் இந்த கோவில் கட்டிட. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி கூறியது போது அவர் கூறியதெல்லாம் அமெரிக்கா, ரஷ்யா, ஈவன் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா போன்ற இடங்களில் ராமர் கோவில் இருக்கின்றன. நேபாள், சீதா இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பிரசாதங்கள் வந்தது அந்த கோவிலுக்கு. மாபெரும் கோவிலை கட்டிவிட்டு
நரேந்திர மோடி செய்த சாதனை என்ன என்று கேட்டால், இந்தியாவிற்கு ஒரு ராமர் கோவில் வந்தது. எப்படி மெக்கா மெதினா என்பது முஸ்லிம்களுக்கு முக்கியமோ, எப்படி வேட்டிகன் சிட்டி ரோம், கிறித்துவர் பிறந்த இடம் ஜெருசலேம் போன்ற இடங்கள் எல்லாம் இயேசுக்கு சொந்தமோ, அதே மாதிரி இந்தியர்களுக்கு சொந்தமானது ராமர் கோவில் என்று நிலைநாட்டி விட்டார் நரேந்திர மோடி. அவர் பேச்சினுடைய சாராம்சம் இதுதான். நெல்லை சிவா. சார், இப்போ இந்த ராமர் கோயில் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழகத்துலதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்கு நீதிமன்றம் வரைக்கும் சென்ற நிகழ்வு கூட நடந்து இருந்தது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, கோயில்களில லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு தடை அப்படிங்கிற நிகழ்வுகளை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க. ஆனா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி வேஷம் போடுகிறது அப்படிங்கிற தொனியில முதல்வர் பேசியிருந்தாங்க. இதுல என்ன சார் நடந்தது? நடந்த தகவல் உண்மைத்தன்மை என்ன சார்? உண்மைத்தன்மை என்னை பொறுத்த மட்டில் எனக்கு கேள்விப்பட்டது, போலீஸ்காரர்கள் சொல்லுவதை, உளவுத்துறை சொல்லுவதை முதலமைச்சர் நம்புகிறார். முதலமைச்சருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. யாரோ முடிவு செய்கிறார்கள், யாரோ செய்கிறார்கள். ஆனால் நன்னை செவைய மாட்டின்றாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதில் நான் குற்றம் சாட்டுவது தமிழக போலீசார் இருக்கக்கூடிய உளவுத்துறைத்தான். உளவுத்துறைத்தான் முதலமைச்சருக்கு சொல்லி இருக்க வேண்டும், இது மாதிரியான பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் வரக்கூடாது, நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்று. ஆனால் சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி செய்ததனால் சிறுபான்மையரே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு பாஜக பக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தமிழகத்தில் இருக்கின்ற கூடு இன்று சுப்ரீம் கோர்ட்டில் கிடைத்த குட்டு, சென்னை நீதிமன்றத்தில் கிடைத்த குட்டு, இது அனைத்தும் திமுகவிற்கு நேர் விரோதமாகத்தான் போய் முடியும். திமுக இதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். தமிழகம் என்பது ஆன்மீக பூமி. பெரியார் மண் என்று சொல்கிறார்களே தவிர, அண்ணாமலையினுடைய அடுக்கு பயணத்திற்கு பிறகு என் மண் என் மக்கள் என்று சொன்ன பிறகு எவ்வொருவருக்கும் அந்த மண் முக்கியம். நான் வளர்ந்த இடம் சென்னை, நான் வளர்ந்த இடம் சைதாப்பேட்டை, நான் வளர்ந்த இடம் அரும்பாக்கம் போன்ற இடம், அதுவும் என் மண் தான். நெல்லை சிவா இருக்கிறார், நெல்லை சிவாக்கு நெல்லை மண், நெல்லை சிவா. அது இதுல நீங்க ஈவி ராமசாமி நாயக்கர் எங்க வந்தாரு? இதையெல்லாம் தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என பெசகா மாட்டின்னுட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப எக்கச்சக்கமா மாட்டின்னுட்டாங்க. அது நரேந்திர மோடி ஒரு நாள் கண்ணை திறந்தாரே, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் சோதனை காலம் வரும். எப்படி அதிமுக தத்தளிக்கிறதோ, 3-4 தலைவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா என்றெல்லாம் போன்று இருக்க, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை 2024 லோக்சபாவில் 350 சீட் கிடைத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி திமுகவை ஒரு கை பார்க்கும் என்று தான் மத்திய பாஜகவினர் சொல்லுகின்றனர். அதை நான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சார், இப்போ இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு தமிழகத்துல திமுகவுடைய தேர்தல் களம் எப்படி சார் இருக்கும்? திமுகவுக்கு பெருத்து ஏமாற்றம் கிடைக்கும். நீட் தேர்வில் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. நேற்று இளைஞர்கள் மாநாடு நடந்ததே அந்த சேலத்தில், அதுவும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் எனக்கு தந்தது. பல நாற்காலிகள் காலியாக இருந்தது. அதற்கு முன்னால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரியாக நடக்கவில்லை. நடக்கும் போதே அவருக்கு பற்பல இடைஞ்சல்கள் வந்தது. காலில் வலியோ என்னமோ தெரியவில்லை, கால் தடுமாற்றம். ஆனால் நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலின் விழுவதை பிடித்து கொண்டார். அந்த தொலைக்காட்சி ராமர் கோவில் எப்படி திறப்பதை காண்பிக்க கூடாது என்று திமுக கட்டளை இருந்ததோ, அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் கீழ் விழுவதை தடுப்பதற்கு நரேந்திர மோடி பிடித்து கொண்டாரே. வட மாநிலங்களில் பல தொலைக்காட்சிகள் காண்பித்தன, ஆனால் தமிழக தொலைக்காட்சி அது காண்பிக்காது. யூடியூபில் வைரல் ஆகிவிட்டது. ஆக திமுகவும் தடுமாறும். நரேந்திர மோடியினால் அதற்கு ஒரு ஆக்கம் பெறும். இன்னைக்கு ஏங்க எல்லா டெலிவிஷனும் லைவ் காஸ்ட் பண்ணாங்க தமிழ்ல? தினத்தந்தி, புதிய தலைமுறை, ஜெயா டெலிவிஷன், ஈவன் சன் டெலிவிஷன் ஏன் சார் காமிச்சாங்க? அந்த நெல்லை சிவா அதெல்லாம் தமிழகத்தில் இருக்க கேட்கணும். நேரடி தொலைக்காட்சியை பேன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ரகசிய உத்தரவு போட்டா கூட, வாய் உத்தரவு, யாருக்கு வாய் உத்தரவு போடுறதுக்கு? அவங்க ராமரை எதிர்த்து, ராமருக்கு செருப்பு மாலை போட்ட கும்பல் தானே, ராமரை இல்லை என்று சொன்னவர்கள் தானே, ராமர் என்ன ஒரு என்ஜினியரா என்று கேட்ட குடும்பம் தானே இன்று ஆட்சி நடக்கிறது என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் வர்ணித்தாலும், இன்று மு.க. ஸ்டாலினுக்கு, முதலமைச்சருக்கு ஒரு மாபெரும் தோல்வி. காரணம், மத்திய அரசியல் பாஜக மீண்டும் வந்துவிட்டால் 2024 தேர்தலில் திமுகவிற்குத்தான் முதல் சாட்டை அடை கிடைக்கும் என்று பாஜகவினர் வர்ணிக்கின்றனர். சார், இப்போ பாத்தீங்கன்னா
மத்தியில பாரதிய ஜனதா கட்சி எப்படித்தான் முயன்றாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பெரிய அளவுல இதுவரைக்கும் வெற்றி பெற்றது கிடையாது. ஆனா இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய நீண்ட கால வாக்குறுதிகள்ல ஒன்று இந்த ராமர் கோயில் கட்டக்கூடிய நிகழ்வு. அது வெற்றிகரமாக பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வீரியம் கொண்டு வருவதற்கான ஒரு நிலை இனிமேல் உருவாகுமா சார்? உருவாகும். திராவிடம் மங்குகிறது சிவா. திராவிடம் மங்கி விட்டது. திராவிடத்தில் வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் இன்று சோர்ந்து தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். திராவிடம் என்பது என்னை பொறுத்த மட்டில் ஐயா கருணாநிதிக்கு தெரிந்தது பாதித்தான் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். அவருக்கு தெரிந்ததில் கால்வாகம்தான் உதயநிதி ஸ்டாலின் எழுதி கொடுப்பதை படிக்குதல் மன்னராக இருந்தாலும் எனக்கு தெரிந்த திராவிட இயக்கத்தின் தாக்கம் உதயநிதிக்கு தெரியாது, சில திமுக தலைவர்களுக்கு தெரியாது என்று தான் சொல்லுகிறார்கள். ஆக 2024 லோக்சபா தேர்தலுக்கு நரேந்திர மோடி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், திராவிடம் வர்சஸ் இந்துத்வா என்று தான் தமிழக அரசியலில் இருக்கும். அதிமுக என்பது படுத்து விட்டது என்னை பொறுத்த மட்டில். எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து வசதிகளை எல்லாம் படித்து கொடுத்தார் நரேந்திர மோடி. அதற்கு அதிமுகவும் பாஜகவிற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் திமுகவும் கூட ஏன் சரணடைய ஆரம்பித்து விட்டது? உதயநிதி ஸ்டாலின் ஏன் மாண்புமிகு பிரதமரை ரகசியமாக சந்தித்து அது என்ன பேசினாங்கன்னு சொல்லவே இல்லையே. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜக தமிழகத்தில் வேறு ஊன்றி விட்டது. அது ஓட்டு வங்கியாக மாறுமா மாறாதா அடுத்த தேர்தலில் தான் அது தெரியும். தெரிஞ்சாலும் 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக குறைந்தது 30 அல்லது 40 எம்எல்ஏக்களை பிடித்து தமிழகத்தில் ஒரு கலக்கும். அதுதான் ஒரு ராமர் கோவிலினுடைய ஒரு அழுத்தம் இருக்கும் தமிழகத்தின் மீது. இந்துத்துவாவின் அழுத்தம் வரும் தமிழகத்தின் மீது. சார், இப்போ ரஜினிகாந்த் அன்னைக்கு அயோத்தியாவில் போய் உட்காந்துட்டாருன்னா அது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு என்னதான் நீங்க முரசொலி மாறனுடைய மகன்கள் இருவர் கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் பணம் கொடுத்து நடித்தாலும் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கத்திற்கும் இந்துத்துவாவிற்கும் ஆன்மீக அரசியலுக்கும் நரேந்திர மோடிக்கு சாதகமாக ரஜினிகாந்த் சென்றாரே தவிர எங்க தனுஷெல்லாம் கூட எங்க போகணும்? ஏன் சிரஞ்சீவி வரணும் ஹைதராபாத்ல இருந்து? பவன் கல்யாண் ஏன் போகணும்? தமிழகத்திலிருந்து அனைத்து தலைவர்களும் ஏன் போகணும்? இளையராஜா ஏன் போகணும்? ஸோ இதுதான் காரணம். தமிழகத்தில் ஒரு முக்கிய திருப்பம் வரக்கூடும் 2024-26. அது நரேந்திர மோடி 3 நாள் தமிழகத்தில் தங்கி தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், மதுரை மற்றும் சென்னை போன்ற இடங்களில் எல்லாம் போட்டு ஒரு கலக்கிட்டு வந்துட்டார் பாருங்க. அது திமுக எதிர்பார்க்கவே இல்லை. கேலோ இந்தியாவுக்கு கூப்பிட்டாலும் நரேந்திர மோடி திமுக மீது ஒரு விளையாட்டு காண்பித்து விட்டாரே. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே, நன்றி.